இன்னைக்கு நீங்க சொல்லிட்டீங்களே, இயேசு கிறிஸ்து நாமத்துல எனக்கு ஒரு அற்புதம் கட்டவிழ்க்கப்படட்டும்னா, இன்னைக்கு இங்க இருக்கிற விசுவாசம் சொன்ன ஒவ்வொருத்தருக்கும் வாயத்தன்னு சொன்னதே விசுவாசம்னு வச்சுக்காங்க. அவ்வளவுதான். இதுக்கு மேல ஒரு விசுவாசம் இருக்குமோ இல்லையோன்னு யோசிக்கணும். வாயத்தன்னு சொல்லிட்டீங்களே, இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் நடந்திருக்கு. 100 பேருக்கு நடந்திருக்கு. 50 பேர் சொல்றாங்கன்னு வச்சாங்க சாட்சி நடந்திருக்குன்னா, மீதி 50 பேருக்கு நடக்கல. இல்லை, 100 அற்புதத்துல 50 பேர் அற்புதத்தை பார்த்துட்டாங்க. மீதி 50 பேர் நடந்த அற்புதத்தை இன்னும் பார்க்கல. பட் 100 நம்பர்ஸுக்கும் நீங்க சொன்ன மணி நேரம் அதுவே என்கிற வார்த்தையின்படி அற்புதம், இன்றைய அற்புதம் நடந்திருக்கிறது. உங்கள் உழைப்பு, உங்கள் எண்ணம், உங்கள் சிந்தனை, உங்கள் திட்டம், இவைகளினாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது, 1000 வருஷம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதை அவரை நம்பும் போது ஒரு நாளில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது. இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்குது இயேசு நாமத்துல. இன்னைக்கு நடக்குது, ரிலீஸ் பண்ற இயேசு நாமம். நாளைக்கு நடக்கும். நாளைக்கு இன்னைக்கு நடக்கிறது இயேசு நாமத்துல. இன்னைக்கு நான் ரிலீஸ் பண்றேன் இயேசு நாமத்துல. இந்த இயேசு சொன்ன அன்றன்றுள்ள அப்பத்தை, அப்பம் தான் என்ன? மிரக்கல், மிரக்கல். அன்றன்றுள்ள அற்புதத்தை எனக்கு அன்றன்று தாரும். பிதாக்களைப் போல் இராதேயுங்கள். பைபிள் சொல்லுது, உங்கள் பிதாக்களைப் போல் இராதேயுங்கள். அவங்க இருந்த மாதிரி நீங்க இருக்காதீங்கன்றார் கர்த்தர். நயன் என்றால் தேவன் உங்கள் பிதாக்களை பார்க்கலும் பெருக பண்ணுகிறார் கர்த்தர். 1:11 சொல்லுது, வானத்து நட்சத்திரங்களைப் போல் பெருக பண்ணியிருக்கிறார் கர்த்தர். வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகி இருக்கிறீர்கள். ஆனாலும் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் இன்னும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் செய்தியை கேட்கும்போது, உங்கள் வார்த்தைகளை கேட்கும்போது தேவன் எவ்வளவு பெரியவர் என்கிற படம் உண்டாகிறது. இந்த உலகத்தின் மிக சிறந்த பிரசங்கி கூட தேவனை மிக பெரியவராய் காண்பித்த பிறகும் அவர் அதையும் விட பெரியவராக இருக்கிறார். ஆமென். நான் ஒருவராய் வானத்தை விரித்தேன். வானத்தை போர்வை கூட நாங்கள் 2 வருஷம் தான் சார் விரிக்கிறோம். வானத்தை ஒருத்தர் விரிக்கிறார். அப்பேற்பட்ட தேவன்கிட்ட வந்துட்டு நீங்க ஐஸ்வர்யத்தை பேசுனீங்கன்னா அது எப்படி பேசணும் யோசிங்க. ஆமென். ஆனாலும் நம்முடைய கடந்த காலத்தில் நம்முடைய குறைந்த அறிவு, குறைந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே அவர் இறங்கி உங்களுக்காக வேலை பார்த்துருக்காரு. உங்களுக்காக இறங்கி அந்த 250 ரூபா கடனை கடன்காரனை கேட்க விடாம பண்ணாருன்றக்காக அவர் அந்த லெவல் நீங்க நினைக்க கூடாது. இது ஏதோ உங்க பிள்ளைங்க 2 பேர் பலூனுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, இருடா உனக்கு என்ன இந்த பலூனாடா அப்படி நீங்க இறங்கி பேசுறீங்க. உன்னை அந்த பலூன் எவ்வளோடா, சரி அந்த பலூன் வைக்க வேணுமா, சரி ஒரு பலூன் கொடுறா வாங்கி கொடுக்குறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள்கிட்டையும் பலூனு லெவலில் நீங்கள் இருக்கிறீங்க. உங்கள்கிட்ட 1000 கணக்கில் இருக்குது, லட்சக்கணக்கில் இருக்குது. அவனுக்காக பலூன் ஏரியாவில் பேசுகிறீங்க. அப்படித்தான் இது வரைக்கும் தேவன் நமக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் உண்மையில் அவர் வேற ஒரு இடத்துல இருக்கிறார். அதை கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னா தான் பலூன் பஞ்சாயத்துக்கு வரமாட்டீங்க. நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் இடதுபுறம் போகிறேன். டே, நாங்கள் வேற இடத்தோட கனெக்ட் ஆகிருக்கோம். நாங்கள் ஆமென். ஆமென். தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு பின்பாக கடந்து வருகிறது. அது அவனை ஓவர்டேக் பண்ணுதான். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று தாவீது எழுதின இடத்துல ஒரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது. நன்மையும் கிருபையும் என்ன செய்கிறது? ஓவர்டேக் பண்ணி நிற்கிறான். நீங்க போங்க, உங்களை ஓவர்டேக் பண்ணும். இன்னைக்கு ஒரு ப்ராஃபஸி சொல்லி அனுப்புறேன். இயேசுவின் நாமத்தினால திறந்த மனதோடு, இது தேவனுடைய மனுஷன் என்கிற விசுவாசத்தோடு இவர் சொல்லுகிற வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள் என்று நம்புகிறவர்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் போகும்போது உங்கள் ஆசீர்வாதங்கள் உங்களை ஓவர்டேக் பண்ணி உங்க வாழ்க்கையில் நிற்கும். அப்பொழுது இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஆமென், ஆமென், ஆமென். The blessings will overtake you. முன்னாடி போலீஸ் என்ன செய்யறான்? ஓவர் ஸ்பீடில் போகிற கார் என்ன செய்யறான்? சர்ன்னு விரட்டி முன்னாடி நிற்கிறான். ஓவர் ஸ்பீடில் வந்திருக்க. நீங்களும் ஓவர் ஸ்பீடில் சார் வந்திருக்கீங்க.
வந்து நிப்பாட்டிட்டு டக்குன்னு டிக்கெட்டை கொடுக்குறாரு. அப்படித்தான் ஆசீர்வாதம் வரும். ஆமேன், ஆமேன். அதனால் வந்து இப்போ என்னென்னா, அப்படி வரும்போது அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். அது மட்டும் தான் நம்முடைய வேலை. இது பட்டத்தை இறக்குவது போல ஆசீர்வாதத்தை இறக்க முடிய அழைக்கப்படவில்லை. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் காட் இஸ் டூயிங் இன் யுவர் லைஃப். ஆமேன். ஆகவே அன்புக்குரியவர்களே, அந்த பக்தி விருத்திக்கு எதுவாகத்தான். அதனால அடுத்த வசனம் 15 சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும், வாசிங்க அந்த வசனம், அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எதுல வளரணுமா? கொஞ்சம் சொல்லுங்களேன். நீ எதுல வளரணும்? எல்லாவற்றையும். வருஷம் ஃபுல்லா பாவம், பாவரிக்கை, பாவம், பரிசுத்தம், இப்படியே ரூட்டு போயிட்டு இருக்கு. ஆனா பைபிள் சொல்லுது எல்லாவற்றிலும். அப்ப அதுக்குள்ள ஐஸ்வர்யம் வருதா இல்லையா? ஐஸ்வர்யத்திலையும் நீங்க என்ன செய்யணும் சொல்லுங்க சார். வளரணும்னா என்னங்க அர்த்தம்? 100க்கு அதிபதியாக இருந்த நீங்கள், 100க்கு அதிபதினா என்ன? எத்தனை 100 இருக்கு அப்படின்னா 100க்கு அதிபதி. ஆமாம், சில நேரம் எடுத்து பார்ப்பேன்ல, காணிக்கையில் எத்தனை பேர் 100க்கு அதிபதி இருக்காங்க, எத்தனை பேர் 1000க்கு அதிபதி? சார் 10க்கு அதிபதி இருக்காங்க. ஆமாம், ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த மோட்டிவ் இஸ் எந்த அளவு ஆடுகள் போஷிக்கப்பட்டு இருக்கிறது. ஆமாம், அந்த கீழே இருக்கிற ஆள் ஃபுல்லாக மேலே வந்துட்டாங்கன்னா சபை ஆசீர்வதிக்கப்பட ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஆமேன், ஆமேன். ஒரு நல்ல போதகர் அதை செய்ய வேண்டும். கெட்ட போதகர் டோட்டலை பார்ப்பார், நல்ல போதகர் டினாமினேஷனை பார்ப்பார். ஏன்னா ஆடுகள் எவ்வளோ வளர்ந்துருக்கு சார். சில ஆடு வளர்ந்துருக்கான மனதளவில் வளரல. பரவாயில்ல, இயேசு நாமத்தில் மனது வளரட்டும். தலையாய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும், என்ன சொல்ல வருகிறேன் என்றால் அன்புக்குரியவர்களே, எல்லாவற்றிலும் வளரும்படிக்கு. அப்போ 100க்கு அதிபதியாக இருக்கிற நம்ம 1000க்கு அதிபதியாகும், 1000க்கு அதிபதியாக இருக்கிற லட்சத்துக்கு அதிபதியாக, லட்சத்துக்கு அதிபதியில் கோடீஸ்வரர் மாறுவது. வளர்ச்சியில் இதுவும் வளர்ச்சி. இதை மட்டுமே நம்ம பேசலையே என்பது நமக்கு தெரியும். சகல சத்தியத்தையும் பேசுகிறோம் நமக்கு தெரியும். இடையில ஒரே ஒரு செய்தியை பார்க்குறவங்க தெரியாது. ஸோ அவர்களை குறித்து நீ கவலைப்படவும் கூடாது. சகல எல்லாவற்றிலும் வளரும்படிக்கு அப்படி செய்தார். எல்லாத்துலயுமே நீங்க வளரணும் அப்படி செஞ்சிருக்கிறாரு. கர்த்தர் நல்லவர். அன்புக்குரியவர்களே, அந்த 18 கூட வாசிங்களேன். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து, பாத்தீங்களா, தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு, தேவனுடைய ஜீவனுக்கு, தேவனுடைய பொருளாதார செழிப்புக்கு, தேவன் கொடுக்கிற எல்லா விதமான செழிப்பிற்கும் செழுமைக்கும் ஆசீர்வாதத்திற்கும் அறியாமையினாலே அந்நியர்களாயிருந்தார்கள். அப்ப ஆசீர்வாதத்துக்கு அந்நியனா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அறியாமை. புத்தியில் அந்தகாரப்பட்டு இறுகி போன மனநிலையுடையவர்களாய் தங்கள் இருதயத்தின் கடினத்தினாலே, இவன் சொல்றான் வாழ்க்கைக்கு ஒத்து நடைமுறைக்கு ஒத்து வராத பேசிக்கிட்டு இருக்கிறான் என்கிற இருதய கடினத்தினாலே ஆசீர்வாதத்திற்கு அந்நியராய் வாழுகிறார்கள். கேட்டா கிறிஸ்தவன், என்றைக்கு உங்கள் இருதய கடினத்தை விட்டுவிட்டு தேவனை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர் என்கிற மனநிறைவோடு நீங்கள் திறந்த மனதாக இருக்கும்போது தேவனுடைய செழுமை உங்கள் வாழ்க்கையில பாய ஆரம்பிக்கிறது. சொத்து வெளியில இல்ல, சொத்து எங்க இருக்கு? உள்ள இருக்கு. பத்திரம் சொத்தா, நிலம் சொத்தா? பத்திரம் சொத்து. ஆமேன். அந்த பத்திரம் எனக்குள்ள இருக்கு. இப்ப 500 ஏக்கர் நிலத்தை என்ன ஃபார்ம்ல வச்சிருக்கிறாங்க சொல்லுங்க? டெக்ஸ்ட் ஃபார்ம்ல வச்சிருக்கிறாங்க. இப்ப இதுதாங்க சார். இப்ப நீங்க ரூபா கொடுத்தோன்னு எதை தருவாங்க உங்க கையில? 500 ஏக்கரையா வெட்டி கையில கொடுப்பாங்க. பிடிச்சுக்கப்பா அப்ப நான் அப்படியே படுத்துற வேண்டியதான், புதைச்சிருவாங்க. 500 ஏக்கர் அங்கதான் இருக்கும், டெக்ஸ்ட் மட்டும் மாறும். ஆமா, 500 ஏக்கர் டெக்ஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு. அவர் என்ன எழுதியிருக்காருன்னு தெரியாது சில நேரம். அப்படி எழுதியிருப்பாங்க பத்திரம் கசம்சான்னு. ஆனால் அந்த டெக்ஸ்ட் அது படித்தவனுக்கு தான் தெரியுது, டெக்ஸ்ட் ஃபார்மில் இருக்கு. அந்த மாதிரி தான் ஆசீர்வாதம், மெட்டீரியல் ஆசீர்வாதம், விசிபிள் பிளஸிங்ஸ் இன்விசிபிள் ஃபார்மில் இருக்கு, உங்களுக்குள்ள இருக்கு, வேற ஃபார்மில் இருக்கு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, 5000 பாட்டை ஒரு சின்ன சிப்பில் கொடுத்துட்றாங்க. அண்ணா 5000 பாட்டுன்னு ஒன்று எஸ்பிபி பாலசுப்ரமணியம் 50 பேரும் கூட்டு வந்துடுறாங்களா? ஜேசுதாஸ் தான் உங்களுக்கு பாடுறதுக்கு வந்திருக்கிறாங்க, கீபோர்டு கிட்டாரிஸ்ட் எவனும் வர்றது கிடையாது. ஒரு சின்ன சிப்பை கையில் கொடுத்துட்றான், இதுக்குள்ளே எல்லாமே இருக்குன்றாங்க.
அப்படித்தான் வேற ஃபார்மில் ஸ்பிரிட் ஃபார்முக்குள்ளே போகும்போது உங்கள் ஹார்ட்டுக்குள்ள ஒரு சின்ன மனுஷனுக்குள்ள இந்த உலகத்தை அடைக்குள்ள வைக்கலாமா? ஆமேன். அப்படி தான் வச்சிருக்கிறாரு. ஆமேன். என் நடுவில் இருக்க சோல் இருக்கு பார்த்தீங்களா, அது அறிவு அப்படின்னு அண்டர்ஸ்டாண்டிங் வந்த உடனே இன்விசிபிள் பிகம்ஸ் விசிபிள். புரியுதா உங்களுக்கு? 2H பிளஸ் 2 மடங்கு ஹைட்ரஜன், 1 மடங்கு ஆக்சிஜன், இப்படி இருக்கு. இது என்ன செய்யுது? அப்படியே எங்க வருது? ரெண்டுமே வந்து இன்விசிபிள் தான். ஆனால் உங்கள் சோலுக்குள்ளே வந்த உடனே பாடியில் என்னவா வந்துடுது? வாட்டராக வந்துடுது. H2O அப்படின்னு வந்துடுது. இங்கே வந்துட்டீங்களாடான்றீங்களா? வந்துடுது, இங்கே வந்துருச்சு. என்னன்னா இன்விசிபிள் விசிபிள் ஆகுது. ஒரு ஸ்டேட்டில் இருக்க இன்னொரு ஸ்டேட்டுக்கு வருது. உங்கள் வாழ்க்கையில் அது எல்லாம் இயேசு நாமத்தில் கட்டவிழ்க்கப்படுகிறது. ஆமேன். அதில் அது ஆள் தரம்லாம் பார்க்காது, அறிவை மட்டும்தான் பார்க்குது. நீங்கள் வெயிட் மிஷினில் ஏறி போய் நீங்கள் ரூபாயை போட்டிங்கன்னா என்ன, அது யார், நீ என்ன ஜாதிப்பா கேட்காது, நீ என்ன படிச்சிருக்க கேட்காது. எவன் ஏறி 1 ரூபாயை போட்டாலும் விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். வித்தியாசமே இல்லை, வித்தியாசமே இல்லை. ஆமேன். ஸோ என் அன்புக்குரிய இன்றைக்குரிய ஆசீர்வாதத்தை கூட நாம் பார்ப்போம். உபாகமம் 28ஆம் அதிகாரம். கொஞ்ச நேரம் நம்ம அதை குறித்து பேசிட்டு அப்படி கடந்து சொல்லுவோம். 28 3ஆம் வசனம் 6ஆம் வசனம். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். எல்லாம் சொல்லுங்க. நான் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். நான் இந்தியாவிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் மலேசியாவிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். அடுத்து, நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ வருகையிலும், சொல்லுங்களேன் வாயை திறந்து. அடுத்து, நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆமென். ஹல்லேலூயா. நான் எக்ஸிபிஷனுக்கு போகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், பர்ஸோட போறேன். வருகையில் அந்த பையன் சொல்லுவேன், அடிபட்டு வருகிறேன். மண்டையில் ஒழுங்காவா இருக்கிற காசு ஃபுல்லாக கறி ஆகிக்கிட்டு, இங்கே பாரு அதுக்குள்ளே ஓட்டை ஆகிட்டியா, வரமாட்டேன். சொல்லுவேன், போகையில் ஆசீர்வதிக்கப்பட்டேன், வருகையில் அடிபட்டேன். ஏன்னா போகிறப்ப பணத்தோட போகிறீங்க, வரும்போது காலி ஆகி வரீங்க. சுற்றி பார்க்குறக்கு இங்கேருந்து நீங்கள் மலேசியாவுக்கு போகிறீங்கன்னா போகும்போது பணத்தோடு போகிறீங்க, வரும்போது காலியாகி வரீங்க. ஆனால் நான் போகும்போது பணத்தோடு போவேன், நான் வரும்போது பணத்தோடு வருவேன். கையில் ஒரு 2 லட்ச ரூபா எடுத்துகிட்டு போவேன், வரும்போது 4 லட்ச ரூபாவோட வருவேன். ஏன்னா நான் போகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். நான் சொல்ல, உலகத்தில் ஊழியக்காரன் மட்டும்தாயா போகிறப்ப ஆசீர்வதிக்கப்படுறான்? உலகத்தில் எந்த நாட்டுக்கு நான் போனாலும் நான் வர்றப்ப ஆசீர்வாதத்தோடு வருவேன். அங்கே எனக்கு பிஸ்னஸ் கிடையாது, அங்கே எனக்கு ஃபேக்ட்ரி கிடையாது, அங்கே எனக்கு எதுவும் கிடையாது, ஆனால் வரும்போது பணத்தோடு வருவேன். நான் உபமா 28:6 எனக்கு வேலை பார்க்கணும். இன்னைக்கு காலையில் சொன்னார், உனக்கு அது வேலை பார்க்கும்னா இதை விசுவாசிக்கிற எந்த ப்ரொஃபஷன் இருக்கவனுக்கு அது வேலை பார்க்கும். ஆமென். நீங்கள் விசுவாசிப்பீர்கள், ஆனால் நான் உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன். ஏன் எப்படின்னு கேட்கக்கூடாது, ஏன் எப்படின்னு கேட்கக்கூடாது. ஆமாம், கரண்ட் ஒன்றில் தான் என் ஃப்ரெண்டு சொன்னான், கரண்ட் ஒன்றில் தான்டா கலப்படமே இல்லை, நம்பிக்கை இல்லாட்டி நக்கி போடுறான். நான் சொல்கிறேன், நம்பணும், நக்கி பார்க்குறேன்னு வந்துடக்கூடாது. அது போல தூக்கி. நான் சொல்கிறேன், நீ என்ன ப்ரொஃபஷனாக இருங்க, நீங்கள் போகையில் எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறீர்களோ நீங்கள் வரும்போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீ வேலை இருக்கிற ஆளாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கிற ஆளாக இருக்கலாம், எப்படினாலும் தேவன் உங்களுக்கு ஆசீர்வதிச்சுவார். அந்த இடத்துக்கு மைண்டு வரணும், வரணும். அது வராமல் இருக்கு பாருங்க, அதுதான் பிரச்சனை, அதுதான் பிரச்சனை. அது என் கான்சியஸ், சப்கான்சியஸ், ஈகோ, சூப்பர் ஈகோ எல்லாத்துலையும் அது வரணும். தேவன், எங்கள் அப்பா உலகத்தில் எந்த ஏடிஎம் மிஷின் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி எங்கள் அப்பா எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு. எத்தனை முறை கூட்டங்கள் முடித்து காணிக்கை இல்லாமல் நான் கிளம்பியிருக்கிறேன். ஆனால் நான் வரும்போது காணிக்கை இல்லாட்டினா கூட என்னை ஜங்ஷனில் பார்த்து யாரோ ஒருத்தர் தெரியாதால் பார்த்து காசு கொடுத்து வருகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன். கர்த்தர் சொல்லுவார், வசனத்தை உன்னை கூப்பிட்டா இருப்பாரு, அவரை நம்பி எழுதலை, நான் என்ன நம்பி தான் எழுதினேன். நான் ஆமென். அழைத்தவர் மறந்தா கூட உங்க. ஸோ இதுதான் பாருங்க, எப்பவுமே ஒரு பிளஸடாகவே இருப்பது. உங்க பையில பணம் இல்லாட்டினா கூட தைரியம் பாருங்க, தேவன் இருக்கிறார் உங்களோட, தேவன் இருக்கிறார். அதான் காலையில் நான் ஜோமணி இருக்கும்போது சொன்னேன், சர்ச்சில் கையை தட்டுறோம், விசில் அடிக்கிறோம்,
வொர்ஷிப் பண்ணுறோம், இது உணர்ச்சி வசப்படுகிறோம். தேவனுடைய ஆலயத்தை இதெல்லாம் செய்யலாமான்னா இது தேவனுடைய ஆலயமே கிடையாது. புதிய ஏற்பாட்டில் ஆலயமே இல்லை. புரிஞ்சுங்க, புதிய ஏற்பாட்டிலே சபை தான் இருக்கிறது. ஒன்று நன்றாய் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஆலயத்தில் இருக்கிறீர்களா, சபையில் இருக்கிறீர்களா? ஆலயம் பழைய ஏற்பாட்டோட முடிஞ்சிச்சு கான்செப்ட். புதிய ஏற்பாட்டில் இயேசு முடிந்ததுன்னு சொன்னப்ப திருச்சபை தெருச்சபையானது. திருச்சபையில் இருந்த தேவன் திரைச்சிலையை கிழித்து உலகத்திற்குள் வந்தார். சிங்கம் கூண்ட விட்டு வெளியே வந்துருச்சு. அதனால காட்டுக்குள்ள போனீங்கன்னா ஜூவே கிடையாது, காடே ஒரு ஜூ தான். அப்படித்தான் இயேசு ரத்தம் சிந்தின பின்பு நீங்களே ஆலயமானீர்கள். நீங்க ஒவ்வொருத்தரும் ஆலயம். இப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு ஆலயத்துல கூடல, இந்த இடத்துல ஏறக்குறைய ஒரு 200 ஆலயங்கள் இங்க இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் எல்லோரும் கூடி வரும்போது அந்த இடம் சபையாய் மாறுகிறது. அப்ப புதிய ஏற்பாட்டில் தேவன் ஆலயத்தின் வழியாய் தம்முடைய சர்வ ஞானத்தை வெளிப்படுத்தவில்லை, சபையின் மூலமாய் சர்வ ஞானத்தை வெளிப்படுத்துகிறார். 2 பேர் கூடும்போது அங்கு 2 ஆலயங்கள் கூடுகிறது, அங்கு சபையாய் மாறுகிறது. சபை என்பது தேவனோடு இணைந்து கூடியிருக்கிற இடம். இப்போ நம்ம எல்லாரும் இந்த இடத்த விட்டு நாளைக்கு ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணோம்னா அதுதான் சபை. அங்கே அது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்புக்குரிய, அப்போ தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு தான் நீ மூவ் ஆகிட்டே இருக்கிறீங்க. அப்போ நீ பட்டணத்திலும் வாசிங்க அந்த வசனம், நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். மிக முக்கியமான வார்த்தை. நீங்க உங்க சொந்த லேண்ட்லையும் ஆசீர்வாதத்திற்கும் நீங்கள் இருக்கும். நீங்க என்ன சொல்ல வேணா, ஒரு 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 சோர்ஸுக்கும் கனெக்ஷனே கிடையாது. நீங்கள் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், நீங்கள் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். 2 வகையான ஆசீர்வாதத்தை பேசுறா பாருங்க, இன் அண்ட் அவுட். அதாவது நான் யோசித்தேன், ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வெளிநாடு, இன்றைக்கு வெளிநாட்டிற்கு போகும்போது நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாருமே வரும்போது எனக்கு ஃபாரின்ல ஒரு ஜாப் வேணும் சார் என்று விரும்புகிறார்கள். நான் எத்தனை பேர் அனுப்பி வச்சிருக்கேன், எத்தனை பேர் ஜெபிச்சு வச்சிருக்கிறேன். ஒருத்தன் என்கிட்ட சினிமாவில் நடிக்க கூட ஜெபிச்சான். நான் சினிமாவில் நடிகன் ஆகணும். நான் சொன்னேன், சினிமாவில் நடிக்கிறதுக்கெல்லாம் ஜெபிக்க முடியாதுப்பா, அது லாவில் வேறு இருக்கிறேன். அதெல்லாம் சினிமா நடிகன்லாம் ஆகிறதுக்கெல்லாம் என்கிட்ட ப்ரேயருக்கெல்லாம் எனக்கு உரிமை கிடையாது. நான் சொன்னேன், ஏசுனாரு நடிச்சிருக்காரு சினிமாவில், ஏசுனாரே நடிச்சிருக்காருண்ணா. சீரியஸா? ஏசுனார் எங்கடா நடிச்சார்? கருணாமூர்த்தியில் நடிச்சிருக்காருல்ல. சீரியஸாக சொன்னேன் சார், இந்த பாலமேட்டில் இருக்கிறான். ஏசுனார் கருணாமூர்த்தியில் நடிச்சிருக்காருல்லண்ணா. இல்லைப்பா, கருணாமூர்த்தியில் ஏசுனார் நடிக்கலை, நீ வேற விட்டால் கால் ஷீட் கட்டுருவோம் போல். அது லோக்கலில் ஒருத்தர் பாவம் லோ பட்ஜெட்டில் படம் எடுத்தாங்க. அதில் இயேசு மாதிரி ஒருத்தர் நடித்தார். இல்லை சார், அங்கே நீ ஜெபிச்சு ஆகணும், நான் போகணும், அது ரஜினிக்கு தான் டூப் ஆகணும் அப்படின்னா. அந்த காலத்தில் எனக்கு அந்த அளவுக்கு திறந்த மனம்லாம் இல்லை. இன்றைக்கி இருந்தாலும் அவனை வச்சு படமே கூட எடுத்திருப்பேன். என்னை மனக்கண்கள் திறக்கப்பட்டுருச்சு. அவன் என்ன சொல்லிட்டான், நீங்கள் விசுவாசிக்கிறதும் பரவாயில்ல, நான் விசுவாசிக்கிறேன்ட்டான். திடீர்னு கொஞ்சம் கழிச்சா முத்துன்னு ஒரு படம், ரஜினி படம் வச்சுக்கேன். இவன் பாருங்க ரஜினிக்கு டூப் ஆகிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தேன், வீட்டில் இருந்து பாரு, குடிசை வீட்டில் இருந்தாங்க, சக்குன்னு நல்லா செட்டில் ஆகிட்டான். அப்போ என்ன சொன்னேனே, அந்த ரஜினி பைக்கில் அந்த இதை தாண்டுற சைடில் எந்த டூப்பு நடிக்க மாட்டேன்டா, நான் ரஜினின்னா வெறியவன், நான் தான் நடிச்சிட்டேனே டூப்புன்னு. நான் சொன்னேன், நீ டூப் இல்லைடா, நீ தாண்டா ஒரிஜினலு, ரஜினி தாண்டா டூப்புன்னு. நான் எங்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பது, அதாவது நான் ஃபாரின் போகணும்னு ஜோம் பண்ணும்போது அப்போ எனக்கு கூட ஒரு கேள்வி, ஒரு மனிதன் ஃபாரினுக்கு போகும்போது ஆசீர்வதிக்கப்படலாம், தவறல்ல. ஆனால் இந்த வேலையை டிகிரி வச்சுக்கிட்டு வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அநேக இளைஞர்களுக்கும் சேர்த்து நான் பிரசங்கம் பண்ணுறேன். உங்கள் மனதை நடுநிலையாக்கி இறைவனோடு இணைக்கப்பட்டவர்களாய் அப்படி இந்த செய்தியை கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாத நதி பாய போகிறது. அப்போ நான் இந்த 2 நாளைக்கு முன்னாடி நான் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த வசனத்தை டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ நான் கேட்குறேன், ஒரு மனிதன் ஏன் நான் ஃபாரின் போகணும், நான் பிளஸ் பண்ணப்படணும்னு ஆசீர்வதிக்கப்படும் போது சிலருக்கு அதை காலிங்கே இருக்குது. எனக்கு தெரியும், ஏற்கனவே நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். எங்கே இருக்குது வாசிங்க 33:18, உபாகம் 33:18. செபுலோனை குறித்து ஆசீர்வாதத்துக்கு எல்கைகள் இல்லை என்பதை குறித்து உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். செபுலோனை குறித்து, செபுலோனே நீ வெளியே புறப்பட்டு போகையிலும், அப்படி வாசிக்கூட, நீ செபுலோனே 12 கோத்திரத்தை ஆசீர்வதிக்கிறாரு. யாரு? மோசே. செபுலோனை பார்த்து சொல்லும்போது, செபுலோனே நீ வெளியே புறப்பட்டு போகையிலும், இசக்காரே
நீ கூடாரங்களில் இருக்கையிலும் சந்தோஷமாயிரு. ஒருத்தனுக்கு சந்தோஷம் வெளியில, ஒருத்தனுக்கு சந்தோஷம். அப்படின்னா கர்த்தருக்கு எல்லாரையும் அங்க வச்சுதான் ஆசீர்வதிக்கணும்னு கிடையாது, எல்லாரையும் இங்க வச்சுதான் ஆசீர்வதிக்கணும் கிடையாது. அவர் நினைச்சா அங்க வச்சு ஒரு கூட்டத்தை ஆசீர்வதிப்பாரு, அவர் நினைச்சா இங்க வச்சு ஒரு கூட்டத்தை ஆசீர்வதிப்பாரு. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இந்த இடத்துல சொல்றாரு. அப்ப நம்ம மனது என்ன செட் ஆகுதுன்னா, நம்ம மினிஸ்ட்ரியில் பாருங்க, ஒருத்தர் வந்து அப்ராட் போகும்போது ஆவியான ஒரு கைடன்ஸ் இருந்துச்சு, ஜோம் பண்ணோம் இருப்பார். இன்னொருத்தர் ஜோம் பண்ணும்போது கைடன்ஸ் இல்லை, அவர் ஃபாரின் போகணும்னு ஜோம் பண்ணார். நான் சொன்னேன், இல்லைப்பா அவருக்கு கைடன்ஸ் இருக்கு, அவர் செபுலோன், நீ இசக்கார். ஆமாம், கொஞ்சம் கசக்கார் தான் இருக்கு, ஆனால் நீ இசக்கார். உடனே சொன்னா, இந்த தீர்க்கதரிசி சரியில்லை, கர்த்தருடைய ஆவி எந்த வழியில் உங்களுக்கு பேச வந்தது? சப்புன்னு ஒரு இடம் கொடுத்து, இந்த வழியாக தான் வந்தது. ஆகாயத்தியா ஏதோ தீர்க்கதரிசி அறிஞ்சினேன். நான் சொன்னேன், தம்பி இதான் உன்னை பற்றி கடவுள் சொல்கிறாரு, நீ வந்து உனக்கு அப்ராடுக்கு வந்து வேணான்றார் கர்த்தர். உடனே போயிட்டான். உண்மை விட்டால் 1000 தீர்க்கதரிசிகள். டக்குன்னு ஒரு அம்மாட்டு 200 கொடுத்தேன். அந்த அம்மா ரீ கா பா பா பா, நீ விமானத்தில் பறக்கிறதை பார்க்கிறேன். நான் ஆச்சா தாயே சென்று வருகிறேன்ட்டான். அண்ணே என்னண்ணே நீங்கள் நீங்கள் அந்த அம்மா எஸ்ன்றுச்சு. எஸ்ஸா டிக்கெட்டே வாங்கி கொடுத்து, டிக்கெட் வாங்கிச்சுரா, எங்கடா டிக்கெட் வாங்கி கொடுத்துச்சு? மேலே டிக்கெட் வாங்கி கொடுத்துறாமடா. சொன்ன மாதிரி டிரான்ஸ்ஃபர் தானே போடுவீங்க அப்படின்னு. வில்லன்ட்டு போய் நேர்மையான அதிகாரி, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் செய்ய முடியாது, என்ன மிஞ்சி போனால் டிரான்ஸ்ஃபர் தானே போடுவீங்க, போட்டுக்காங்க. நான் அவர் சொல்லுவார், டிரான்ஸ்ஃபர் தான் போடுவேன், இங்கே இல்லைப்பா மேலே. டிக்கெட் எடுத்து கொடுத்துருச்சுதாம்மா, கும்முன்னு பறந்துட்டான், ரீ பா பாபான்ட்டு. கடைசியில் போனவன் 6 மாதம் கழிச்சு ஸ்ட்ரெச்சரில் வச்சு தூக்கிட்டு வரான். வந்து தான் அந்த பாட்டை எழுதுறான். சிங்கப்பூர் சென்றேனே, சீரழிந்து வந்தேனே, மலேசியா போனேனே, மண்ணாய் போய் வந்தேனேன்னு வந்து கவிதை எழுதுறான். என்னப்பான்னா வந்து அப்படியே வரான். நல்லா தெரிஞ்சுக்காங்க, ஆசீர்வாதம் இடத்தில் அல்ல, அது தேவனிடத்தில் இருக்கிறது. நான் யோசிச்சு, ஆண்டவர், ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் அவன் வெளிநாடு தான் போகணும்னா, அப்போ ஆசீர்வாதம் உங்கள்கிட்ட இருக்கா? வெளிநாடு போக தவறுனே சொல்லலை. சிலர் தேவன் பர்பஸை கூட்டிகிட்டு போகிறாரு, இல்லைன்னே சொல்லலை. ஆனால் என்ன சொல்ல வரேன், எல்லோரையும் தேவன் ஆசீர்வதிப்பதற்கு எல்லோரையும் வெளிநாடு கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சரியாக தேவனை புரிந்து கொண்டால், வெளிநாட்டில் இருக்கும் உங்களுடையவர்கள் எந்த அளவு எந்த விதத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அதே அளவு கொஞ்சமும் குறையாமல் உங்களையும் தேவன் ஆசீர்வதிக்க முடியும் என்கிற ஒரு விஷயத்தை சொல்லுங்கள். ஏனென்றால் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நீங்கள் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், நீங்கள் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். ஒரு காலத்தில் வெளியில் ஆசீர்வதிக்கப்படுறதுனா கஷ்டம். ஏன்னா சொந்த நாட்டில் தான் வந்து பழைக்க முடியும். அந்த நாட்டில் யோசேப்பை வெளியே கொண்டு போனாங்க அடிமையா, தானியேலை வெளியே கொண்டு போனாங்க அடிமையா. இவங்களாம் வெளியில் அடிமையாக போனப்ப எல்லாருக்கும் என்ன மனசில் இருந்துச்சு, எங்கள் நாடுனா நாங்கள் நல்லா இருந்திருப்போம், வெளிநாட்டில் அடிமையாக தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையை உடைக்கிறதுக்கு தேவன் என்ன செஞ்சார், யோசேப்பை பிரதம மந்திரி ஆக்குனார், தானியேலை பெரிய ஆளாக்குனார். இந்த மாதிரி அடிமையாக போனவனை வெளியில் வச்ச உயர்த்தினார். இன்றைக்கும் கூட வெளிநாடுகளிலே இருக்கிறவர்கள் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா என்ற வார்த்தையின்படி அந்த நாட்டிலே மிக உயர்ந்த பதவிகளுக்கு தேவன் உங்களை கொண்டு வர முடியும். அதுக்கு சொந்த நாட்டிலே இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தேவனோடு இணைக்கப்பட்டா நதி எங்க வேணாலும் பாயும். ஆமென் சொல்லுவோம். என் அன்புக்குரியவர்களே, அப்ப வெளியிலிருந்து தேவன் ஆசீர்வதிக்கப்படும் டக்குன்னு எல்லாமே என்ன பார்வை எங்க போகுது, வெளியே போகுது. ஆனா தேவன் என்ன செய்யறாரு, உள்ள. நான் பாஸ்டர்ஸ் மீட்ல அடிக்கடி பேசுவேன், என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் ஸ்பான்சர் ஏந்த வேண்டும், வரட்டும், கர்த்தர் நல்லவர், அவர்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் எல்லோரும் வந்து நமக்காக அவர்கள் வந்து வேலை எஃபர்ட்ல இருந்து நம்ம விதைக்கிறாங்க. ஆனால் என்ன சொல்ல வரேன், ஐயா நான் மிகுந்த வந்து கடுமையான உழைப்பிலே மிகுந்த தேவையோடு கூட இருக்கிறேன் என்கிற இது வேணான்றேன். நான் என் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய நாமத்தில் சொல்லுகிறேன், ஒருவேளை இந்த வார்த்தை அநேகருக்கு சிலருக்கு தீர்க்க தரிசனமாக இருக்கலாம். நீங்கள் பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். நீங்கள் போகையிலும் இன்னைக்கு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, நீங்கள் போகிறப்பையும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. பணத்தோடு போனீங்களே, நீங்கள் நம்ப ஆரம்பிங்க,
நாளையிலேருந்து நடக்கும். நீங்கள் வரும்போது நீங்கள் போன இடத்துல நீங்கள் எதிர்பாராத வரவுகள் உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் வரும்போது பணத்தோடு வருவீங்க. இனிமேல் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் வீட்டுக்கு வரும்போது பணத்தோடு வரணும்னு நீங்கள் முடிவெடுங்களேன். ஓரல் ராபர்ட் சொன்னார், ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு அற்புதம் எதிர்பாருன்றார். எக்ஸ்பெக்ட் a miracle from God every day. எக்ஸ்பெக்ட் a miracle. ஒவ்வொரு நாளும் ஒரு அற்புதத்தை எதிர்பாருங்க. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் ஒரு அற்புதத்தை எதிர்பாருங்க. அந்த அம்மா சொல்லிச்சு, ஒரு அம்மா காணையாஸ்திரி சொல்லிச்சு, இயேசு சொன்னார், பிள்ளைகளின் அப்பம் பிள்ளைகளுக்குன்னாரு. அற்புதத்தை என்ன சொன்னார் சொல்லுங்களேன், சத்தமாக சொன்னார். அற்புதம் என்னது? அப்பம். அப்பம்னா என்ன? டெய்லி சாப்பிட்றது. கையை தட்டி ஒரு தடவை இருக்கு. ஆமாம், இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்குது இயேசு நாமத்தில். இன்னைக்கு நடக்குது, ரிலீஸ் பண்ற இயேசு நாமத்தில். நாளைக்கு நடக்கும். நாளைக்கு இன்னைக்கு நடக்கிறது இயேசு நாமத்தில். இன்னைக்கு நான் ரிலீஸ் பண்ற இயேசு நாமத்தில். இயேசு சொன்ன அன்றன்றுள்ள அப்பத்தை, அப்பம்னா என்ன? மிரக்கல். மிரக்கல், அன்றன்றுள்ள அற்புதத்தை எனக்கு அன்றன்று தாரும். நீங்க எதிர்பார்ப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில தினந்தோறும் அற்புதங்கள் நடக்கும். நடக்கும். ஆமென் சொல்லுவோம். ஆமென், ஆமென், ஆமென். அற்புதம்ன்றது கேக்கு கிடையாது. கேக்கு வந்து எப்போ வருது? ஃபெஸ்டிவலுக்கு தான் வருது. நிறைய பேருக்கு அற்புதம் கேக்கு. பலமுறை சொல்லி திரும்ப நான் ஞாபகப்படுத்தினேன், அற்புதம்ன்ற கேக் கிடையாது. அற்புதம் டெய்லி பிரெட். இன்னைக்கு நீங்க சொல்லிட்டீங்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் எனக்கு ஒரு அற்புதம் கட்டவிழ்க்கப்படட்டும்னு. இன்னைக்கு இங்க இருக்கிற விசுவாசத்தோடு சொன்ன ஒவ்வொருத்தருக்கும், வாயத்தரன்னு சொன்னதே விசுவாசம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே விசுவாசம் இருக்குமோ இல்லையோன்னு யோசிக்கணும். வாயத்தரன்னு சொல்லிட்டீங்களே, இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் நடந்திருக்கு.